டாக்டர், சக்தி சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா. அதனால ஏதாவது பிரச்சனையா? ஏன் எல்லாரும் இப்படி பதட்டப்படுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு எதுவுமே இல்ல. எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னது நல்ல விஷயமா? டாக்டர், என்ன நல்ல விஷயம்? அவங்க இப்போ கர்ப்பமா இருக்காங்க. ராசாதி. கங்க்ராட்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் டா. ரொம்ப வீக்கா இருக்காங்க. நல்ல ஆகாரம் கொடுங்க. பெருசா வேலை செய்ய விடாதீங்க. நான் சில மெடிசன்ஸ் எழுதிருக்கேன், அதை வாங்கி கொடுங்க. மாசம் மாசம் செக்அப் கூட்டிட்டு வாங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி டாக்டர். இந்த பிரெஸ்கிரிப்ஷன்ல எழுதி இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. நான் கிளம்புறேன். சுந்தர், நீ போய் டாக்டரை விட்டுட்டு அப்படியே இந்த மெடிசன் வாங்கிட்டு வந்துரு. வாங்க டாக்டர். சக்தி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்க்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சக்தி. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் மாமா. தேங்க்யூ. சரி, புகழுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஏய், என்ன பேசுற? இந்த மாதிரி சமயத்துல நீ எப்படி போவ? ஆமா சக்தி, நீ இப்ப ஃபுல் ரெஸ்ட்ல இருக்கணும். அதானே, இனிமே நீ ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும். அது ஆமா சக்தி, நான் போய் புகழ் ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். இல்ல மாமா, நானே போறேன். புகழ் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகும்போது நான் தான் வரணும்னு அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். என் ஆசையும் அதுதான். அதனால நானே போயிட்டு வந்துடுறேன். சரி, நான் வேணா துணைக்கு வரேன் சக்தி. வேணாம் மாமா, நானே போயிட்டு வந்துடுறேன். அட விடுப்பா. டெல்லியில சக்தி தனியா இருந்து தானே எல்லாத்தையும் சமாளிச்சா. அவளுக்கு தெரியாதா என்ன? எல்லாம் அவ பாத்துப்பா. அதுவும் சரிதான். சக்தியோட வில் பவரை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். புகழ், எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வா. பாய் பாட்டி. பாய் பாய்டா செல்லம். பாய் சக்தி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி மாமா, நான் பார்த்து போயிட்டு வரேன். வாடா. பாய் மில்கி மேன். பாய்டா. பாய் பாய். அம்மா, நான் இந்த ஸ்கூல்ல தான் படிக்க போறேனா? ஆமா புகழ். ஸ்கூல் நல்லா பெருசா இருக்கு. பிளே கிரவுண்டும் சூப்பரா இருக்குமா. எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரி வா, பிரின்சிபல் ரூமுக்கு போலாம். ம். அண்ணா, பிரின்சிபல் ரூம் இதோ இந்த ரூம் தான் மேடம். போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். உட்காருங்க. சார், இவன் தான் என் பையன். இவனுக்கு தான் அட்மிஷன். தம்பி, உன் பேர் என்னப்பா? சார், என் பேர் புகழ். குட். உன் பேருக்கு ஏத்த மாதிரியே படிச்சு நல்ல புகழ வாங்கணும். அப்பதான் உனக்கும் பெருமை, உன்னை படிக்க வச்ச இந்த ஸ்கூலுக்கும் பெருமை. சரிங்க சார். மேடம், ஸ்கூல் அட்மாஸ்பியர் எல்லாம் பாத்துட்டீங்களா? ஒன்னும் டவுட் இல்லையே? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, எங்களுக்கு பேரண்ட்ஸோட சாட்டிஸ்பாக்சன் தான் முக்கியம். அதனால்தான் எங்க ஸ்கூல் நம்பர் 1 ஸ்கூலா இருக்கு. கோச்சிங்லயும் சரி, கம்ஃபர்டபிள்லயும் சரி, எப்பவுமே நாங்க தான் ஃபர்ஸ்ட். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல சார். எனக்கு எல்லாமே ஓகே தான். என்ன, நாங்க எங்க பையனை இது வரைக்கும் அடிச்சதே இல்ல. கொஞ்சம் அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கணும், அவ்வளவுதான். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. புகழ் உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் உங்க பையன். அவன் இங்க வந்துட்டா அவன் எங்க பையன். சோ யூ டோன்ட் வரி.
தேங்க்யூ சார். மை பிளஷர். ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னா கட்டிடுவேன் சார். மத்த ஸ்கூல்ஸ் மாதிரி நாங்க லேக்ஸ் கணக்குலலாம் வாங்க மாட்டோம். ஜஸ்ட் 80,000 ஒன்லி. சரி ஓகே சார். இது எப்படி செக்கா கொடுக்கணுமா இல்ல கேஷா? 50,000 செக்கா கொடுத்துருங்க, 30,000 கேஷா கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கற செக்குக்கு மட்டும் தான் அக்னாலஜ்மெண்ட் கொடுப்போம், 30,000க்கு கிடையாது. அது ஏன் சார்? அது இந்த ஸ்கூலோட ரூல்ஸ்லாம் இல்ல. உங்களுக்கு ரிசீட் வேணும்னு சொன்னா நாங்க கொடுப்போம். ஆனா ஜிஎஸ்டி வரும், அப்ப நீங்க இன்னும் காசு அதிகமா கட்ட வேண்டி வரும். நீங்க எப்படி கேக்குறீங்களோ நாங்க அப்படியே பண்ணி கொடுத்துறோம். ஏன்னா எங்களுக்கு பேரண்ட்ஸோட சாட்டிஸ்பாக்சன் தான் ரொம்ப முக்கியம். சரி ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி நான் பே பண்ணிடுறேன். குட். பையனோட சர்டிபிகேட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? குட். ஓகே, இப்ப பே பண்ணிடுறீங்களா? கட்டிடுறேன் சார். இந்தாங்க சார், இதுல 30,000 இருக்கு. ஓகே. சார் பென். சார் 50,000 செக். ஓகே. புகழ், சாருக்கு சாக்லேட் கொடு. சார் இந்தாங்க சார் சாக்லேட். ஆல் தி பெஸ்ட் புகழ். தேங்க்யூ சார். எங்க ஸ்கூலுக்கு புகழ் சேர்க்க ஒரு புகழ் வந்து சேர்ந்திருக்க. புகழ், விளையாடும் போது ஜாக்கிரதையா இருக்கணும், யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது. மிஸ் பாடம் நடத்தும் போது ரொம்ப கவனமா கேட்கணும். அப்புறம் சார் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கணும். அம்மா இதெல்லாம் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லம்மா. நான் உங்க பையன்மா, உங்களுக்கு நான் நிச்சயமா நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன். வெரி குட் பாய். இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால நாளைக்கு கூட்டிட்டு வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே சார், கண்டிப்பா வரேன் சார். வரேன் சார். பாய் Bye, சார். புகழ். பாய். ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய். இந்த சாக்லேட். எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. தேங்க்ஸ். சாப்பிடு. ஆண்டி நீங்களும் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் பா. உங்க பேர் என்ன? நிதிஷ். உங்க பையன் பேரு? புகழ். உங்க பையன் நியூ அட்மிஷனா? இல்ல, இங்கதான் படிக்கிறான். ஃபீஸ் கட்டிட்டு கிளாஸ்ல விட்டுட்டு போலான்னு வந்தேன். ஓகே ஓகே. உங்க பையன் நியூ அட்மிஷனா? ஆமா. நல்ல ஸ்கூல், நல்லா சொல்லி தருவாங்கம்மா. உங்க பையன் எந்த ஸ்டாண்டர்ட்? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாமா. என் பையனும் 4th ஸ்டாண்டர்ட் தான். அப்ப பிரச்சனையே இல்ல, அடிக்கடி பார்க்கலாம். நான் போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேன். சரி, நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட். பை. பை. வாங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சார், நிதிஷ்க்கு ஃபீஸ் கட்டலான்னு வந்தேன். கட்டிடுங்க. எவ்வளவு சார் ஃபீஸ்? ஆமா, எந்த ஸ்டாண்டர்ட்? 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்ட் ஃபீஸ் 80,000 ரூபாய். என்ன சார் அநியாயமா இருக்கு? 4th ஸ்டாண்டர்டுக்கு 80,000மா? ஹலோ, நியாய அநியாயத்தை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. இது ஸ்கூலோட ரூல்ஸ். இப்ப கூட ஒரு பேரண்ட் இதே ஸ்டாண்டர்டுக்கு நியூ அட்மிஷன் போட்டு பணத்தை கட்டிட்டு போறாங்க. அவங்க எதுவுமே பேசலையே. ஏன்னா அவங்களுக்கு எங்க ஸ்கூலோட எஜுகேஷன் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால சொன்ன ஃபீஸ பேசாம கட்டிட்டு போறாங்க.
சார் அவங்க கிட்ட பணம் இருக்கு கட்டிட்டு போறாங்க. நாங்க மிடில் கிளாஸ், எங்களால எப்படி கட்ட முடியும்? அதுவும் இப்ப லாக்டவுன், இப்ப எப்படி சார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க பையன் எங்க ஸ்கூல்ல படிக்கணும்னா இந்த ஃபீஸ நீங்க கட்டிதான் ஆகணும். சார் மத்த ஸ்கூல்ல எல்லாம் கவர்மெண்ட் சொன்ன ஃபீஸ் தானே வாங்குறாங்க. என்ன பேசுறீங்க? மத்த ஸ்கூலும் எங்க ஸ்கூலும் ஒண்ணா? மத்த ஸ்கூல்ல கொடுக்கற கோச்சிங்கை விட எங்க ஸ்கூல் தான் பெஸ்ட் கோச்சிங் கொடுக்குது. அது மட்டுமா, பசங்களை என்கரேஜ் பண்ணி அவங்கள அதர் ஆக்டிவிட்டிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண வச்சு அவங்கள எல்லாத்துலயும் ஷைன் பண்ண வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம மத்த ஸ்கூல்ஸ்க்கு போனா நீங்க சாப்பாடு கட்டி அனுப்பணும். ஆனா இங்க நாங்களே அவங்களுக்கு ஊட்டச்சத்தான உணவு தரோம். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து பேசுங்க. இந்த மாதிரி எந்த ஸ்கூல்ல பண்றாங்க சொல்லுங்க? இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு? இங்க பாருங்க, இந்த ஸ்கூல்ல உங்க பையன் படிக்கணும்னா நாங்க சொல்ற ஃபீஸ கட்டினா தான் படிக்க வைக்க முடியும். ஏன் சார், கவர்மெண்டே அதிக ஃபீஸ் வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் சொன்ன ஃபீஸ கேளுங்க, நான் கட்டிடுறேன். அதுக்கு நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிக்க வைங்க, ஃப்ரீயா படிக்கலாம். சார் பின்ன என்னங்க, பையனும் வசதியா பெரிய ஸ்கூல்ல படிக்கணும், ஃபீஸ் கட்டக்கூடாதுன்னா எப்படி? இந்த ஸ்கூலை மேனேஜ் பண்ண எவ்வளவு செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்க அதிகமா ஃபீஸ் வாங்கினாலும் உங்களுக்கு தான் சேவையா அதை திரும்ப கொடுக்கறோம். சார், நான் ஃபீஸ வாங்க வேண்டாம்னு சொல்லல, கொஞ்சம் குறைச்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன். இருக்கிறவங்க கிட்ட வாங்கிக்கோங்க சார், எங்களை மாதிரி இல்லாதவங்க கிட்ட இருக்கிறத வாங்கிக்கோங்க. எங்க ஸ்கூல்ல இந்த பாகுபாடு எல்லாம் இல்லமா. சரி, உங்க வழிக்கே வரேன். நீங்க கம்மியா ஃபீஸ் கட்டுறீங்க, இருக்கிறவங்க ஃபுல்லா கட்டுறாங்க. அதுக்காக ஃபுல் ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு ஒரு பாடமும் குறைவா ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு ஒரு பாடமும் சொல்லி தரவா முடியும்? இல்ல அப்படி சொல்லி கொடுத்தாதான் ஒத்துப்பீங்களா? சார், நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது சார். ஆனா போன வருஷம் 40,000 தானே வாங்குனீங்க, இந்த வருஷம் அப்படியே டபுளா கேக்குறீங்களே சார். உங்க பையன் கூட தான் போன வருஷம் 3வது படிச்சான், இப்ப 4வது படிக்க போறான். அத குறைச்சி 3 ஒரு கிளாஸ் ஓபன் பண்ணலாமா? சார், நான் அப்படி சொல்லல சார். இங்க பாருங்க, வீண் விதண்டாவதெல்லாம் வேண்டாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. முடிஞ்சா பணம் கட்டுங்க, இல்ல வேற ஸ்கூல்ல பாத்துக்குங்க. சார் ப்ளீஸ் சார், என் பையன் ஆரம்பத்துல இருந்தே உங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறான். நல்லா படிக்கிற பையன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க இப்படி பண்ணா அவனோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். கொஞ்சம் இரக்கம் காமிங்க சார். இத பாருங்க, இரக்கம் காட்ட இது ஒண்ணும் ஆசிரமம் இல்ல. பணம் இருந்தா படிப்பு. முடிஞ்சா பணத்தை கட்டுங்க, இல்ல நாளைக்கே வந்து உங்க பையனோட டிசி வாங்கிட்டு போயிடுங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க. அனு, பாட்டி சாப்பிட கூப்பிடு. பாட்டி என்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டுருக்கு? கூப்பிட்டாலும் வராது. வேணா நீயே கூப்பிட்டுக்கோ. பாட்டி என்னம்மா, சாப்பிட வரீங்களா? முதல்ல இந்த பேக் பண்றவங்களை எல்லாம் பேக் பண்ணி அனுப்பி விடு. அப்புறமா பொறுமையா எல்லாத்தையும் சாப்பிடுறேன். நான் தான் சொன்னேன்ல. பாட்டி, இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தேன்னு வையேன், உனக்கு கொழுப்பு தான் ஏறும். ஆட போட, வீட்ல இருக்கிறது தான் சேஃப்டின்னு கவர்மெண்டே சொல்லுது. பாட்டி, கவர்மெண்ட் சொல்றது நோய் தொற்று வராம இருக்கிறதுக்காக. சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புல கொழுப்பு ஏத்துறதுக்கு கிடையாது. தேங்க்யூடா. வீட்ல இருக்கிறது போர் அடிக்கும், அத சரி கட்டுறதுக்காகத்தான் இப்படி சாப்பிடுறது தூங்குறது இந்த வேலையெல்லாம் செய்யலாம்டா. ஓ, சாப்பிடுறது தூங்குறதெல்லாம் இப்ப உனக்கு வேலையாயிடுச்சுல? அப்கோர்ஸ். அக்கா, பாட்டிக்கு இங்கிலீஷ பாத்தியா? பேசாம இப்படி பேசுறதுக்கு பதிலா தோட்டத்தை சுத்தம் பண்றது, கிச்சன்ல பாத்திரத்தை கழுவுறது, வீடு கூட்டுறதுன்னு பண்ணலாம்ல? அதுக்குதான் இவளுங்க இருக்காளுங்களே. அப்ப சாப்பிடுறதுக்கு? அதுக்குதான் நான் இருக்கேனடா. உன்னால திருத்தவே முடியாது பாட்டி. ஏண்டா, திருத்தறதுக்கு நான் என்ன பரீட்சை பேப்பரா? இப்ப அத கூட பண்ண முடியாதுடா. ஏன்னா இப்ப பரீட்சை இல்லையே. ஓ, வெறுப்பேத்துது. போட போட போடா. அனு, மாமா வராரு. உள்ள கார சட்னி இருக்கும், கொண்டு வா. சரிக்கா. என்ன மீனுக்குட்டி, ரெடியா? ஆ? நான் டிஃபன் ரெடியா தானே கேட்டேன், நீ வேற. அதான பார்த்தேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உங்க அண்ணனும் வரட்டும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். சரியா?
மீனுக்குட்டி நீ நினைச்சது கிடைச்சாலும் நல்லாதான் இருக்கும். ஏங்க குழந்தை உள்ள இருக்குங்க. ஓ ஆமால, நீ வேற அடிக்கடி ஞாபகப்படுத்துற. என் ஒர்க் பிஸில அதை நான் மறந்துடுறேன். உட்காருங்க உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. ம், இதாவது பேசிட்டு என்ன போய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிடுறா. சீக்கிரம் வா அனு. குடு. அம்மா ஏய் என்னடி நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? ரெடி ஆயிட்டம்மா. தலை வாரணும், ஷூ போடணும், பேக்ல புக்ஸ் எடுத்து வைக்கணும். அப்புறம் என்ன அப்புறம்? ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அப்படியே வச்சிருக்க. உன்ன நீ எல்லாம் என்னதான் புள்ளையோ. மீனாட்சி, இப்ப எதுக்கு குழந்தைய போட்டு திட்டுற? சின்ன பொண்ணு தானே, போக போக எல்லாம் சரியாயிடும். ஆமாக்கா, மித்ராவை திட்டாத. அதான் சித்தி நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். செல்லம் நீ வாடி. இப்படியே செல்லம் கொடுத்து கெடுங்க. புகழ் பாருங்க, கரெக்டா அவங்க அம்மா கூட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். புகழ் தலையை எதுவும் வெளியில நீட்டாத. அம்மா நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க ரோட்டை பார்த்து காரை ஓட்டுங்க. என்ன இடம் இது? புகழ் மா என்னம்மா? இங்க பார், சென்னை உனக்கு புதுசு. இங்க இருக்கிற பசங்க கிட்ட எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகணும், சரியா? உன்னுடைய கவனம் எல்லாம் படிப்புல தான் இருக்கணும், சரியா? சரிம்மா. அம்மா நிதிஷ்மா எங்கடா? அங்க பாருங்க, அங்க உட்கார்ந்திருக்கான் பாருங்க. ஏய், அவன் ஸ்கூலுக்கு கிளம்பாம ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். தெரியலம்மா. சரி வா, என்னன்னு போய் பாப்போம். ஹாய் நிதிஷ். ஹாய் ஆண்டி. ஹாய் புகழ். ஹாய்டா. ஏன் இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பாம இருக்க? டைம் ஆயிடுச்சுல. அதானே, சீக்கிரம் கிளம்பு. நாங்களும் ஸ்கூலுக்கு தான் போறோம். எங்க கூடயே வந்துரு. நான் வரல ஆண்டி. ஏன், உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் இல்ல ஆண்டி. அப்புறம் என்ன? சொல்லு நிதிஷ், என்ன? இனிமே எங்க அப்பா ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஆண்டி. ஏன், என்ன காரணம்? ஏழை வீட்ல வந்து பிறந்ததுதாம்மா காரணம். புரியல, என்ன சொல்றீங்க? என்னன்னு சொல்றதுமா, ஸ்கூல்ல கேக்குற ஃபீஸை எங்களால கட்ட முடியல. போன வருஷம் 40,000 கேட்டாங்க, ஆனா இந்த வருஷம் 80,000 கட்ட சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 40,000 ஏத்துனா நாங்கெல்லாம் என்ன செய்யறது? இந்த லாக்டவுன்ல வேலையே இல்லாம தோ இந்த கடையை வச்சுதான் எங்க பொழைப்பே ஓடுது. இதுல வர்ற வருமானம் வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்தல. அப்படி இருந்தும் புள்ளையோட எதிர்காலத்தை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துதான் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸே கட்டுறோம். அதுக்கு இப்படி ஒசத்துனா நாங்க என்னமா பண்றது? ஒரு புள்ளைய பெத்து அதை எப்படியாவது படிக்க வச்சு பெரிய ஆளாக்கலான்னு நினைச்சா அது நடக்கல மேடம். இவனும் எங்களை மாதிரி கஷ்டப்படணும்னு இவன் தலையில எழுதி இருந்தா யார் என்ன பண்ண முடியும்? எல்லாம் விதிப்படி நடக்கட்டுமா? நீங்க ஸ்கூல்ல போய் பேசி பாத்தீங்களா? பேசியா? கெஞ்சியே பாத்துட்டேம்மா. கால்ல விழற அளவுக்கு கேட்டும் பாத்துட்டேன். கவர்மெண்ட் சொன்ன ஃபீஸை விட ஏன் அதிகமா கேக்குறீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா அவங்க அவங்களோட ரூல்ஸ்னு சொல்றாங்கம்மா. நாங்கெல்லாம் நடுத்தர வர்க்கம், எங்களால எதுவும் செய்ய முடியாது.
அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்த்து விடணும். மனசு சரியில்லை, அதான் நாளைக்கு போலான்னு இருந்துட்டேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறது தப்பே கிடையாது. ஆனா அவ ஆல்ரெடி இந்த ஸ்கூல்ல படிச்சதுனால நம்ம அங்கதான் சேர்க்கணும். நீங்க என் கூட வாங்க, நான் பேசி பாக்குறேன். வேணாம்மா, எங்களால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? விரலுக்கேத்த வீக்கம் இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. தகுதிக்கேத்த மாதிரி தான் நாங்க ஆசைப்பட்டிருக்கணும். கொஞ்சம் அதிகமா ஆசைப்பட்டுட்டோம். என்ன நல்லா படிக்கிற பையன், படிக்கட்டுமேன்னு நினைச்சோம், நடக்கல. படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க. என் புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிக்கட்டும். இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீங்க விரக்தி அடைஞ்சு உங்க பையனை கொண்டு போய் வேற ஸ்கூல்ல சேர்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் இவனை டிஸ்டர்ப் பண்ணும். நீங்க எதையும் யோசிக்காம என் கூட வாங்க. எப்படியாவது நிதிஷா அந்த ஸ்கூல்லயே சேர்த்து படிக்க வைக்கலாம். என்ன நம்பி வாங்க, நான் பேசுறேன். இல்ல, இது எனக்கு சரி வருமானு தோணலம்மா. நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன், வாங்க.